ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என் பேர் கார்த்திக். மறுபடியும் உங்களை டெஸ்ட் தமிழா சேனலில் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது டெஸ்டிங் பற்றிலாம் கிடையாது, ஏஐ பற்றியும் கிடையாது. பட் என்னுடைய புது வெப்சைட் executeautomation.com அப்படின்னக்கூடிய வெப்சைட். இந்த சைட்டை இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். எக்ஸாக்டாக இன்னொரு 2 மினிட்ஸ் முன்னாடி தான் இந்த சைட் நான் ஆக்சுவலாக லான்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சைட் பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். இந்த சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் இந்த டெஸ்ட் தமிழா சேனல்லையும் சரி, என்னோட எக்ஸிக்யூட் ஆட்டோமேஷன் யூடியூப் சேனல்லையும் சரி கேட்டிருக்காங்க. அதாவது எப்படி நான் வந்து ஏஐ படிக்க ஆரம்பிக்கிறது, நான் புதுசாக QAலேருந்து வந்திருக்கேன், இப்போ டெஸ்டிங் நான் படிக்கணும், இல்லை ஏஐ பற்றி நான் படிக்கணும் அப்படின்னா நான் எதுலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது, எந்த கோர்ஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கிறது அப்படின்ற கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. அதே மாதிரி கூப்பன் கோட் என்னன்னு கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி எந்தெந்த கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது உங்களுடைய பிளாட்ஃபார்மில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எல்லா கொஸ்டினுக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தடவை நான் ஒரே ஆன்சரை ரிப்பீட் பண்ணி ஆன்சர் கொடுத்துட்டே இருப்பேன். என்னுடைய யூடியூப் சேனல்லையும் சரி, லிங்க்டின்லையும் சரி, எக்ஸிக்யூட் ஆட்டோமேஷன் யூடியூப் சேனல்லையும் சரி, இதை சொல்லி எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது நிஜமாவே அழுத்து போச்சு. ஸோ அதுக்கு பதிலாக ஒரே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கிறது தான். அதனால தான் இந்த வெப்சைட்டை நம்ம இப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இது பாருங்க, இது வந்து மாஸ்டர் ஏஐ டெஸ்டிங் எண்ட் டு எண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் என்னோட எக்ஸிக்யூட் ஆட்டோமேஷன் வெப்சைட்டில். ஸோ ஸ்டார்ட் யுவர் ஏஐ ஜேர்னி சூப்பராக அது வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 5 கம்ப்ளீட் கோர்சஸ் ஆன் த ஏஐ அண்ட் LLM இன்டிகிரேஷன், அதே மாதிரி கேரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக ஏஐ படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஏஐ நியூ டு ஏஐ டெஸ்டிங் அப்படின்றத படிக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே ஆட்டோமேஷன் டெஸ்டிங் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, மேனுவல் டெஸ்டிங்லாம் கிடையாது, எனக்கு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தெரியும், நான் இப்போ புதுசாக நான் வந்து இப்போ ஏஐ படிக்கிறேன், எனக்கு ஏஐ பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பண்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வியூ பெர்சோனா பண்டில் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த 2 கோர்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த கோர்ஸ் பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக என்னுடைய யூடமி கோர்ஸ் உங்களுக்கு கொண்டு போயிட்டு அந்த கோர்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸ்லையும் நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூப்பன் கோடையும் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள், லேர்னிங் ஏஐ நவ் அப்படின்ற கூப்பன் கோடு. ஸோ இந்த கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் இல்லைனா எவ்ரி டைம் புதுசாக ஒரு கூப்பன் கோடை நான் ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும். அதாவது இந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ என்னுடைய இந்த கோர்சஸ் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது பாருங்கள், அதுவும் அதே ஐட்டம் தான். ஸோ இப்போ இந்த கோர்சஸ் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், இங்கேயும் அந்த கூப்பன் கோட் லிமிடெட் டைம் கூப்பன் கோடுன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் நீங்கள் உங்களுடைய யூடமி கோர்ஸில் போய் அப்ளை கூப்பன் கோடில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் டிஸ்கவுண்ட் உடனே கிடச்சிரும். ஸோ அந்த இன்டிகிரேஷனும் நான் ஆல்ரெடி இங்கே பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் கூப்பன் கோடு என்ன கார்த்திக் இந்த கோர்சஸுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஆல்ரெடி இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அது இன்னொரு விஷயம் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சப்போஸ் நான் வந்து எந்தெந்த கோர்சஸ்லாம் படிக்கிறதுனா நீங்கள் 5 கோர்ஸ் விட்டுருக்கீங்க, எந்தெந்த கோர்ஸ்லாம் நான் படிக்கணும், அதாவது நான் இப்போ QAலேருந்து வந்திருக்கேன், இப்போ இதான் என்னோட QA பேக்ரவுண்ட், நான் இப்போ எல்லா கோர்சஸும் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா எந்தெந்த கோர்ஸ்லாம் நான் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ QA பிகினர் பண்டில்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கோர்ஸ் நீங்கள் முதல்ல படிக்கலாம். இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கணும், ஏஐ ஏஜென்ட்லாம் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து என்ன சொல்கிறது SDET நிறைய கோடிங்லாம் எழுதிட்டு இருப்பேன். ப்ளஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோட கம்பெனியில் வந்து நானே ஒரு ஏஜென்ட்லாம் பில்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நானே வந்து ஒரு ஏஐ ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுனா இந்த SDET கம்ப்ளீட் பண்டில். அதுக்கும் மேலே நான் இப்போ என்னுடைய மாடல்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் வந்து புதுசாக ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஏஐ ஃபைன் டியூனிங் வித் ஹக்கிங் ஃபேஸ்னு இருக்கும் பாருங்கள், இந்த பண்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் இங்கே கிளியராக போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ்பர்ட் லெவல், காம்ப்ரிஹென்சிவ், அதே மாதிரி பாப்புலர் சாய்ஸ், மோஸ்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லலாம் போட்டிருக்கேன். அதுலேயும் கூப்பன் கோட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சேம் திங். ப்ளஸ் நீங்கள் இண்டிவிஜுவல் கோர்ஸ் டீட்டெயில்ஸையும் இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னும் இதெல்லாம் நான் அப்டேட் பண்ணவே இல்லை, இனிமேல் அப்டேட் பண்ணணும் அந்த டெஸ்டிமோனியல்ஸ்லாம். ப்ளஸ் வந்து இந்த எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிச்சுட்ருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஆல் கோர்சஸ், இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு எல்லா கோர்சஸ் இன்ஃபர்மேஷன்ஸும் வரும். ப்ளஸ் நீங்கள் வந்து அபவுட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் எங்கெங்கெல்லாம் கோர்சஸ் நடத்திட்டுருக்கேன், எத்தனை பேருக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி யூடமியில் அப்படின்றதையும் இங்கே இருக்கும். ப்ளஸ் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் என்னோடய இமெயில் அட்ரஸ் இருக்கும். ப்ளஸ் அட்ரஸ் வந்து ஜெனரிக்காக ஆக்லாண்ட்னு போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ தாங்க, இதுதான் என்னுடைய புது வெப்சைட். இது ஸ்டில் ஜஸ்ட் பிகினிங் சைட் தான், இன்னும் நிறைய இதில் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் இன்னும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அதை அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இதை ஃபுல்லாக நான் அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய எக்ஸிஸ்டிங் யூடமி கோர்சஸும் இதில் லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி எந்தெந்த கோர்ஸ் நான் படிக்கலாம், ப்ளஸ் அதை படித்தானா என்னென்னா எனக்கு தெரியும் அப்படின்றதே நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் இப்போ பில்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி. ஒன்ஸ் அவைலபிள் ஆனோடனே நான் சொல்கிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்றது. பட் இப்போ இது புது வெப்சைட் ஆல்ரெடி லைவாக இருக்குது, executeautomation.com. மறக்காமல் அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதே மாதிரி இனிமேல் நீங்கள் ஏஐ படிக்கணும்,
எந்தெந்த கோர்சஸ்லாம் நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்க என்ட்ட கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதே மாதிரி இந்த வெப்சைட்லயே உங்களுக்கு கூப்பன் கோட்ஸும் இருக்கு. ஸோ டைரக்ட்டா நீங்க அத யூஸ் பண்ணி, அப்ளை பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம் வித் டிஸ்கவுண்ட். ஸோ அவ்வளோதாங்க. இதான் இன்னைக்கு நான் பேசணும்னு நெனச்சேன். இது ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். இந்த வெப்சைட்ல போய் பாருங்க. ஏஐ படிக்க ஆரம்பிங்க. இட்ஸ் a வெரி வெரி ஹை டைம். கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணோம் அப்படின்னா, இனி வரப்போற காலங்கள்ல எப்படிலாம் நம்ம டோட்டல் கெரியரே மாறப்போகுது அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு படிங்க. அதே மாரி இந்த வெப்சைட்ட யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.